ஹரே கிருஷ்ணா, வணக்கம் எல்லா டிவோட்டிக்கும். ஓகே, திருப்பி நம்ம ஸ்ரீமத் பாகவதம் 3ஆவது காண்டம் நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். சரி, போன வாரம் நம்ம 24வது அத்தியாயம் பார்த்தோம். 1வது பகுதி பார்த்தோம். சில முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா, Devotee wanted a son as the 9th daughter will soon get married and leave home. ஸோ உங்களுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். கடமுனிக்கும் தேவூத்திக்கும் அவங்களுக்கு 9 பெண் குழந்தை பிறக்கும். ஸோ அந்த பெண் குழந்தை பிறந்துட்டோன்னா கடமுனி அவரு சன்னியாசி எடுக்கிறதுக்கு அவர் வீட்டு விட்டு கிளம்புவார். ஆனா தேவூத்தி அவங்க வர்த்தகத்துல அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி பெண் குழந்தை பிறந்துட்டோம்னா அவங்க ஒரு வயசு வந்துட்டு அவங்க திருமணம் பண்ணி போயிருவாங்க அவங்க கணவர் வீட்டுக்கு. நான் ஒண்டியா தான் இருப்பேன், அதனால எனக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு தேவூத்தி அவங்க சொல்லாம கேட்பாங்க யார்கிட்ட கடமை உனக்கு. இதை நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, கடமமுனி promises that very soon Lord Krishna will appear as a son as Lord Kapila Muni. ஸோ கடமுனி தேவூத்தி கிட்ட சொன்னா, நீ கவலைப்படாத தேவூத்தி, கூடிய சீக்கிரத்துல அந்த பரமபுருஷ பகவான் கிருஷ்ண பகவானே அவர் அவதாரம் எடுப்பாரு, நம்ம மகனா வருவார், அவர் தான் கபில முனி மகனா பிறப்பார் அப்படின்னு கடமுனி தேவூத்தி கிட்ட சொல்லுவார். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, Lord Krishna is independent and can appear as he likes to perform his pastime. ஸோ கிருஷ்ண பகவான் அவர் ஸ்வாரா என்ன அர்த்தம்னா இண்டிபெண்ட். அப்படின்னா அவர் எடுக்கிற முடிவு அவர் செய்யக்கூடிய லீலைகள் எல்லாம் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அவர் இண்டிபெண்ட். அவர் சொந்த இஷ்டத்துல பகவான் என்ன வேணாலும் செய்யலாம். அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் செய்யலாம். அவர் எப்படி அவதாரம் எடுக்காரோ, அவர் யார் அவங்க அப்பா அம்மா எல்லாம் அவர் முடியும்னுவார். ஸோ பகவான் உதாரணம் இங்க நரசிம்மா பகவான் எப்படி பகவான் வந்தார்? தூண்ல மூலியமா வந்தார், தூண்ல வந்தார். ஒரு தாய் தந்தை இல்லாம தூண்ல இருந்து வந்தார். அதே நேரத்துல வரஹ பகவான் எப்படி வந்தார்? வரஹ பகவான் அவர் பிரம்மா மூக்குல இருந்து பிறந்தார். சோ அதனால இங்க கடமமுனி மகனா வந்தார், கடமமுனி தேவூத்தி மகனா வந்தார். சோ பகவான் சொல்லப்பட்டிருக்கு, அவர் இஷ்டத்துல அவர் எப்படி வேணா அவதாரம் எடுக்கலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, சோ இங்க கபில முனி கடமமுனி தேவூத்தி மகனா வந்ததுனால அவரு சாதாரண மனிதன் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அவர் கபில முனி பகவான் கிருஷ்ண பகவான் அவதாரம் இங்க பாகவதம் எழுதப்பட்டிருக்கு. அவர் இப்ப சாதாரண மனிதன் பிறந்தார், கடமமுனி தேவூத்தி மகனா பிறந்தார். ஆனா அதனால நம்ம நினைச்சிடக்கூடாது பகவான் சாதாரண மனிதன் நினைச்சிடக்கூடாது. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, when Lord Kapila appeared, demigod, Gandharva and Apsara were playing music. ஸோ கபில முனி பிறக்கும் போது மேல தேவர்கள், காண்டவர்கள், அப்சர அவங்க எல்லாம் இசை வாசிச்சு கொண்டிருந்தாங்க. ஆடு பாடிக்கிட்டு சந்தோஷத்துல பூ போட்டு அங்க வாழ்த்துனாங்களாம் கபில முனி. ஏன்னா பகவான் அவதாரம் எடுத்திருக்காரு. இதை நம்ம பார்த்தோம் போன வாரம். நம்ம கூட என்ன பார்த்தோம்னா, பிரபா எழுதியிருக்காரு. சோ தேவர்கள் அவங்களுக்கு சக்தி இருக்கா, அவங்க அவங்க லோகத்துல இருந்து நம்ம லோகத்துக்கு வரலாமா அவங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சக்தி இருக்கா. ஆனா நம்ம அவங்களோட லோகத்துக்கு நம்ம போக முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை. தேவர்களும் முடியுமா, அவங்களும் அவங்க லோகத்துல இருந்து நம்ம லோகத்துக்கு வரலாம். ஏன்னா அவங்களுக்கு சக்தி இருக்கா. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, லார்ட் பிரம்மா அலாங் வித் மரிஷி, நாரதா அண்ட் பாகோமா அண்ட் அது went to the hermitage of கடமமுனி. சோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, பிரம்மதேவரே வந்தார் கடமமுனி ஆசிரமத்துக்கு. பிரம்மதேவரு, மரிச்சி, அவர் பிள்ளைங்க எல்லாம் நாரதா, 4 குமாரர்கள், வேற பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்க, கடமமுனி ஆசிரமத்துக்கு வந்தாங்க. இதை நம்ம பார்த்தோம். And Devavati Kapila Dev was 80 Kapila Dev.
ஸோ சில பிரபாடம் அந்த பொருள் உரையில பிரபாடத்துல 2 மாதிரி கபிலா டேவ் இருக்காங்க. பிரபா எழுதியிருக்கார். ஒன்னு வந்து தேவதி கபிலா டேவ், 2வது நாசிக் கபிலா டேவ். ஸோ நாசிக கபிலா டேவ் வந்து அவர் வந்து எல்லாம் வந்து பௌதிகள்ல இருந்து ஆரம்பிச்சது, அவர் கடவுள் இல்லைன்னு அந்த மாதிரி பேசினார். அவரும் கபிலா டேவ், அவரும் பேரும் அவர் பேரும் கபிலா டேவ். ஆனா அவர் வந்து அவரும் சங்கியா பிலாசபி பேசினார். ஆனா அவரோட சங்கியா பிலாசபி தத்துவம் வந்து எல்லாம் பௌதிகள்ல இருந்து வந்தது, கடவுள் இல்லை அப்படின்னு அவர் பேசுறார். தேவதி கபிலா முனி வந்து அவரும் சங்கிய பிலாசபி, சங்கிய தத்துவம் பேசினார். அவரோட சங்கிய தத்துவம் வந்து எல்லாம் கடவுள்ல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு அவர் பேசலாம். இதான் வித்தியாசம். சோ நீங்களாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஏன் கபிலா சில விஷயம், ஒருத்தர் கபிலா டேவ் இருக்கார், அவர் வந்து நாஸ்திகர் கபிலா டேவ். இங்க வந்து தேவூதி கணமுனி மகன் கபிலா டேவ். இதான் வித்தியாசம். இத நம்ம போன வாரம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியா நம்ம என்ன பார்த்தோம்னா, Lord Brahma was very satisfied with Kadamuni for following his instruction. So பிரம்மதேவர் வந்தாரு, கடமமுனி ஆசிரமத்துக்கு வந்தார். அங்க வந்து அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் கடமமுனி. ஏன்னா அவர் கட்டளைப்படி கடமமுனி நடந்துகிட்டார். கடமமுனி இந்த பிரஜாபதி, அவர் வந்து பிரம்மாவோட மகன். சோ பிரஜாபதினா என்னதுன்னா, அவங்க தான் மக்களை பரவிப்பாங்க. இந்த பிரம்மண்டால, இந்த யூனிவர்ஸ்ல பிரஜாபதி தான் அவங்க வந்து மக்களை பரவிப்பாங்க. இப்ப நம்மளாம் வந்து ஒரு காலத்துல இருந்து இவங்கள்ட்ட இருந்து வந்தவங்க. சோ கடம முனியும் பிரஜாபதி, அவரு பிரம்மதேவ கட்டளை கொடுத்தார், நீ இது திருமணம் செஞ்சு நீ மக்களை பரவி அப்படின்னு. சோ இப்ப கடமுன் தேவதி திருமணம் செஞ்சு பொம்பை பிள்ளைக்கு பத்து அவர் வந்து சந்தோஷப்பட்டார். யாரு? பிரம்மதேவர். ஏன்னா அவரோட கட்டளைப்படி கடவுள் முன்னி வந்துட்டார். சோ பிரம்மதேவர் சந்தோஷப்பட்டார். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் போட வாரம். ஓகே, சரி, சில கேள்விங்க நான் கேட்கிறேன், முடிஞ்சா நீங்க பதில் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணி நீங்க பதில் சொல்லலாம். முதல் கேள்வி என்னதுன்னா, how Devati managed to get back her old beauty. நம்ம பார்த்தோம், தேவவதி வந்து அவங்க வந்து ராஜகுமாரி, சுயம்பு மனுவோட மகா. சோ அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க. ஆனா திருமணம் செஞ்சுட்டோன்னா, கடமோனி திருமணம் செஞ்சுட்டோன்னா அவங்க வந்து உடம்பு பார்த்துக்கலாம். அவங்க வந்து சட்டத்தொழிக்கையும் சட்டை கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து ஒரு அளவுக்கு உடம்புறா ஆயினா அவங்களோட அழகே இல்லை. சோ இப்படி தேவவதி திருப்பி அவங்க பழைய அழகு வந்துச்சு. சொல்லுங்க. சிந்துபாரா நதியில குளிச்சதுக்கு அப்புறம். ஆமா, ஓகே. சிந்து சரோவர் நதியில குளத்துல தேவதி குளிச்சுட்டோன்னு அவங்க வரும்போது அழகா வந்தாங்க. ஓகே, சரி, அடுத்த கேள்வி, வேர் the water lake பிண்டு சரோவரா originated from? பிண்டு சரோவரோட குளம், அந்த நீர் இருந்து இங்க இருந்து வந்தது. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. கடம் முனி வந்து தவம் செஞ்சிருக்கா, அதை பார்த்து பகவான் வந்து அழுந்தார். அவர் கண்ணுல இருந்து வந்த அந்த கண்ணீர், அதுதான் அந்த நதியா மாறுச்சு. அப்கோர்ஸ் பகவானோட கண்ணீர் இருந்து அங்க சிட்டுங்க விழுந்துச்சு. ஆனா அது அந்த பிண்டு சரோவர் நதி இருந்துச்சு. சோ இங்க இருந்து அந்த நீர் வந்துச்சு. வேற ஆளு யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? நான் பேசின இத, இங்க இருந்து அந்த நதி, அந்த சிந்து பிண்டு சரோவர் நீர் இருந்து இங்க இருந்து வந்துச்சு. சரஸ்வதி நதியா? ஆமா, ஓகே. ஒரு வாட்டி சரஸ்வதி நதி இந்த ஃபிளட் வெள்ளம் வந்தனால அந்த குளம் பிண்டு சரோவரம் வந்து உருவாக்கிட்டோன்னு அது பிண்டு சரோவரா நதிக்கு பேரு. ஒரு வாட்டி இந்த விஷ்ணு பகவான் அங்க வரும்போது அவர் ஆனந்தத்துல அவரோட கண்ணீர் இருந்து, சில சிட்டு கண்ணீர் இருந்து அந்த பிண்டு சரோவரில் வந்துச்சான். அதனால பிண்டு சரோவர் வந்து ரொம்ப சக்தியான குளமா ஆயிடுச்சு. அடுத்த கேள்வி, இந்த how many made seven கடமுனி கிடைத்தார் to தேவதி? தேவதி உதவி செய்யறதுக்காக கடமுனி வந்து சில காண்ட அப்சரஸ் உருவாக்குனார்.
அவரு தொண்டு செய்யறதுக்கு தேவ இத்தனை மெயின் சேவன் அவர் உருவாக்கணும். அவர் யோக சக்தி இத்தனை வேலைக்காரங்களை உருவாக்குனாரு அவரு. ஞாபகம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா 6 பேரு பிரபு. இல்ல இல்ல கூட 1000 பிரபு 10,000 1000 பிரபு 1000 எஸ் 1000 1000 மேட்ஸ் அவன் கடமை உண்ணி அவர் யோகி சக்தி எல்லாம் உருவாக்குனாரு. யாரு தேவூத்தி அசிஸ்ட் பண்றது. ஓகே சரி, அடுத்த கேள்வி இந்த வாய் தேவூத்தி நீடட் கிளீன் அப். ஏன் தேவூத்தி அவங்க கணம் முனி குளிக்க சொன்னார் விண்ணு சரம் ஏன் ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மத்தஜி. ஏன்னா அவங்க வந்து அவருக்காண்டி சேவை செஞ்சு அவங்களோட உடல் எல்லாம் மெலிந்து போய் ஷீஸ் வெரி வீக். அவங்க அழக பாதுகாக்கல. சோ அப்புறம் வந்து அவங்க how to impress the husband அது சேர்த்து. ஓகே உண்மைதான். அவங்க பகவான் அவங்களோட கனவுக்கு தோன்று செஞ்சதுனால அவங்க உடலே மென்டியம் எடுத்து மறந்துட்டாங்க. அதனால அவங்க ஹேகட்டா ரொம்ப பணப்புறா கொஞ்சம் அழுக்கா இருந்துச்சு. ஸோ அதனால்தான் கனமுனிந்து விட்டு சதவர்கள் பீல்ஸ். Who fell down from his airplane after seeing Devoti beauty? ஒரு வாட்டி இந்த தேவூத்தி அவங்க அரண்மனையில பந்தலாண்டு இருக்கும் போது ஒருத்தர் விமானத்துல உழுந்துட்டார். தேவூத்தி அழகு பார்த்து மயங்கி. யாரு அவரு? ஞாபகம் இருக்கா? நான் பேரு சொன்ன ஒரு வாட்டி. யாரு அவரு? இந்திரா. இல்ல இல்ல நீங்களா? ஆனா அவரும் ஒரு தேவர் தான் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே அவரு காண்டவர். அவருக்கு அடுத்து விஸ்வவாசு. விஸ்வவாசு காண்டவர் அவர் விமானத்துல போய்கிட்டு இருக்கும் போது தேவூத்தி மேலதான் பார்த்துருவார். தேவூத்தி அரண்மனையிலிருந்து பஞ்சலாண்டு இருப்பாங்க. தேவூத்தி அழகு பார்த்து அவர் வாங்கி அவரே உழுந்துருவாரு. இது சுயம்பு கடமுனியே சொல்லுவார். சுயம்பு மனு கிட்டே சொல்லுவார் தேவூத்தி அழகு பார்த்து. ஓகே கடைசி கேள்வி why சுயம்பு மனு said to கடமுனி the devotee is a suitable girl for him. யாம் சுயம்பு மனு தேவூத்தி உங்களுக்கு ரைட்டான மனைவி அப்படின்னு சொன்னா ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. கிருஷ்ணாவே ஒரு நல்ல மனைவியை நான் காட்டுறேன் அப்படின்னு அதே மாதிரி சுயம்பு மனுக்கிட்டே கிருஷ்ணா சொன்னாரு. ஓகே வேற ஆன்சர்? ஏன் சம்பவ மனு சொன்னா தேவதி உங்களுக்கு ரைட்டன் மனைவின்னு என்ன சொன்னார்? ஞாபகம் இருக்கா? சுயம்பு மனு என்ன சொன்னார்? தேவதிய போக்கல பேசினான். கடவுளுக்கு என்ன நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு பிரபு. சொல்லுங்க. அவங்க ஒரு மன்னருடைய மகளா இருந்தாலும் ரொம்ப பக்தியானவங்க, நிறைய பொறுமைசாலி. அந்த பெண்களுக்கு இருக்க வேண்டிய எல்லா குவாலிஃபிகேஷனும் அவங்களுக்கு இருந்துச்சு. எஸ் ஓகே சோ சுயம்பு மனு முக்கியமா சொன்னா தேவதி நல்ல குடும்பத்துல வந்தவ. அவ என்னோட மக. சோ சுயம்பு நினைச்சு பாருங்க. சுயம்பு லோகத்தான் அவர் ஆண்டுனார். சோ என்னோட மக. அது மட்டும் இல்லாம தேவூத்தி பிரியாவத்தாவா உத்தரப்படுற தங்கை. பிரியாவத்தாவா உத்தரப்படுறவ பெரிய மன்னர். உத்தரப்படுற துருவ மன்னரோட தந்தை. பிரியாவத்தா இந்த பூமண்டலவே அவரு பயங்கர சக்தியில நீங்க படிக்கலாம். அவர் பிரிச்சாரு இந்த பூமண்டலம். சோ
தேவூத்தி அவங்களோட தங்கைன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லைன்னா தேவூத்தி எல்லாம் நல்ல குணமா இருக்கு. சோ அவங்க நல்ல குணமா இருக்கு, உங்களோட சுற்றுலா மணி வரலாம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த மாதிரி அவளுக்கு நல்ல குணங்கள் இருக்கு. சோ சுயம்பு மனு இதெல்லாம் சொன்னா கடை மூடிக்கிட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, சரி. அடுத்து இந்த வாரம் 24வது அத்தியாயம். சோ 2வது பகுதி பார்க்க போறோம். சோ இன்னைக்கு தலைப்பு 24வது தலைப்பு ரினான்சியேஷன் ஆஃப் கடமுனி. கடமுனி சன்னியாசி எடுத்து கூப்பிடுறான். சோ இன்னைக்கு நம்ம 13வது அத்தியாயத்துல இருந்து ஸ்லோகத்துல இருந்து 29 ஸ்லோகம் வரைக்கும் நோக்கம். ஓகே, 13வது ஸ்லோகம் நான் படிக்கிறேன். Sons ought to render service to their father exactly to this extent. One should obey the command of his father or speech must be due differently saying yes, sir. So இந்த ஸ்லோகம் யார் பேசுறா? அர்த்தம் சொல்ல முடியுமா? இந்த ஸ்லோகம் யார் பேசுறா? போன வாரம் ஞாபகம் இருக்கா? இங்க முடிச்சோம். இந்த ஸ்லோகம் இந்த படத்திலே பாருங்க, பிரம்மதேவர் பேசுறார். பிரம்மா பேசுறாரு. பிரம்மதேவர் இந்த ஸ்லோகத்தை பேசுறார். சோ பிரம்மதேவர் கடமுனி அவர் மகன். சோ கடமுனி பிரம்மதேவரோட கட்டளைப்படி எல்லாம் நடந்துக்கிட்டார். சோ பிரம்மதேவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சோ அதனால பிரம்மதேவர் கடமுனி கிட்ட சொல்றார், இந்த மாதிரி மகனோட பொறுப்பு அவங்களோட தந்தைக்கு தொண்டு செய்யணும், மறுக்காம தொண்டு செய்யணுமா. ஓகே, இப்படி தொண்டு செய்யணும். எஸ் சார். அப்படின்னா என்ன தந்தை சொன்னா கூட மறுக்க கூடாது. சரியப்பா நான் செய்யறேன்ப்பா, சரியப்பா அப்படின்னு சொல்லணுமா. இதான் மகனோட அழகு. இதான் பிரம்மதேவரே சொல்றோம். ஓகே, இந்த பப்பாட் படிக்கிறேன். 2 words in these words are very important. One word is Pitari and another word is Guru. இங்க பாருங்க, இங்க 2 பேர் சொல்லப்பட்டிருக்கு. பிதாரினா பிதா தந்தை, என் குருனா அவங்களோட தீட்சா குரு. சோ இவங்க 2 பேரும் அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களோட சீதரம் மகனாம் மறுக்காம எஸ் சரி குருதேவ், சரி அப்பா அப்படின்னு நடந்து கொள்ளணும், மறுக்கவே கூடாதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, a son or disciple should accept the words of speech master and father without hesitation. தயங்காம ஒரு மகன் ஒரு சீதர் அவங்களோட குருவும் அப்பாவும் சொன்னத கண்டிப்பா கடைபிடிப்பான் தயங்காம. Whatever the father and the speech master order should be taken with an argument. Yes, அப்பா என்ன சொல்றாங்க, தந்தை என்ன சொல்றாங்களோ, குரு என்ன சொல்றாங்களோ, நம்ம ஒன்னும் மறுபேச்சு இல்லாம நம்ம ஏத்துக்கணும், கடைபிடிக்கணும். There should be no instant in which the disciple or the son say this is not correct. மகன் சொல்லக்கூடாது, அப்பா இது சரியில்லைப்பா. சீத்தை சொல்லக்கூடாதான், குருதேவ் நீங்க சொல்றது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. I cannot carry out, நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. When he says that he is fallen, இப்ப சீத்தர் சொல்றாங்களோ, மகன் சொல்றான், அப்பா நான் செய்ய மாட்டேன்ப்பா, நீங்க சொல்றது தப்பு, குருதேவ் நான் செய்ய முடியாது, நீங்க சொல்றது தப்புன்னு சொன்னா நம்ம விழுந்துட்டோம், பக்தியிலிருந்து நம்ம விழுந்துட்டோம் சொல்ல முடியும். The father and the speech master are on the same platform because the speech master is the second father. குரு 2வது தந்தையா. முதல் தந்தை இந்த உலகத்துக்கு நாம பிறக்கிறோம். ஓகே, நம்மள பர்த் கொடுக்குறது முதல் தந்தை. 2வது குரு நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் பர்த் கொடுக்குறாரு. ஓகே, குருதேவ் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் பர்த் கொடுக்குறாரு. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு குரு நம்ம 2வது தந்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. The higher classes are called Vija twice born. twice born 2வது பிறப்பு தான் நம்மளோட குரு தீட்சா குரு மூலியமா அவருக்கு நமக்கு தீட்சா கொடுக்குறாருல. அவர் அப்படின்னா அர்த்தம் ஆன்மீக வாழ்க்கையில நம்ம பிறக்கிறோம். We are taking birth in spiritual world.
ஓகே, அதுதான் ட்விஜா, twice born. Whenever there is a question about them is your father. ஓகே, இந்த உலகத்துல நம்ம பிறக்கணும்னா கண்டிப்பா தந்தை இருக்கணும். The first birth is made possible by the actual father, and the second birth is made possible by the spiritual master. முதல்ல இந்த உலகத்துக்கு பிறக்கும் போது நம்ம தந்தை மூலியமா பிறக்கிறோம். ரெண்டாவது ஆன்மீக உலகத்துல பிறக்கிறோம் நம்மளோட குரு மூலியம். இதுதான் ப்ராப்பா எழுதியிருக்கார். ஓகே, சரி, அடுத்த ஸ்லோகம் படிக்க. ஜீவ மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் படிக்கிறேன். ஓகே. பகவான் பிரம்மா பின்னர் கர்தம முனிவரின் 9 பெண்களை போற்றி கூறினார். மெல்லிய இடையுடைய உங்கள் பெண்கள் நிச்சயமாக கற்புள்ளவர்கள். அவர் பல வழிகளிலும் தங்கள் சொந்த சந்ததியினரால் படைப்பை அதிகரிப்பவர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பிரபு, அந்த போப்போ தமிழ்ல ஷார்ட்டா தான் இருக்கு, படிக்கிறேன் பிரபு. படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மா மக்கள் தொகை அதிகரிப்பது பற்றிய கருத்துடன் இருந்தார். அவர் கர்தம முனிவர் ஏற்கனவே 9 நல்ல பெண்களை பெற்றதை பார்த்த பொழுது அந்த பெண்கள் மூலம் பல குழந்தைகள் பிறந்து மண்ணுலகின் படைப்புகளில் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்த்தார். அதனால் அவர் அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். சுமத்யமா என்றால் அழகிய பெண்ணின் நல்ல மகள் என்பது பொருள். அவளுக்கு மெல்லிய இடை இருந்தால் பெண் அழகானவர்களாக கருதப்படுகிறாள். கர்தம முனிவரின் எல்லா பெண்களும் அதே அழகிய தோற்றம் உடையவர்கள். ஹரே கிருஷ்ணா. பிரம்மதேவன் பார்த்தா கடமுனிக்கு 9 பெண் குழந்தை பிறந்துட்டு அவங்க சந்தோஷப்பட்டா. அவங்க மூலியமா இன்னும் மக்கள் பரவலாம் அப்படின்னு நம்பிக்கையோட பிரம்மதேவர் இதை பேசணும். ஓகே, 5வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். Anyone? நான் படிக்கிறேன் பிரபு. படிங்க மாதாஜி. அதனால் தயவு செய்து நீங்கள் உங்கள் பெண்களின் மனநிலை ரசனைக்கு ஏற்றபடி அவர்களை முதன்மை பெற்ற முனிவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அதன் மூலம் இந்த அண்டம் முழுவதும் உங்கள் புகழை பரப்புங்கள். The 9 principal risks or sages are Maruchi, Atri, Angira, Pulastya, Pulaha, Krudu, Bruhu, Vasistha, and Adarva. All these rishis are the most important, and Brahma desired that the 9 daughters already born of Gardama Muni be handed over to them. Here, 2 words are used very significantly: Yatha Silam and Yatha Rushi. The daughters should be handed over to the respective rishis, not blindly, but according to the combination of character and taste. That is the art of combining a man and woman. Man and woman should not be united simply on the consideration of sex life. There are many other considerations, especially character and taste. If the taste and character differ between the man and woman, their combination will be unhappy. Hare Krishna. நன்றி மாத்தி. சோ இங்க பாருங்க, ஸ்லோகத்துல இருந்து பிரம்மதேவரே முக்கியமா சொல்றா, இன்னும் 2 பேரும் ஜாதகத்தை பார்க்கணும் சொல்றோம். ரொம்ப முக்கியம் கணவராம். சோ இங்க அந்த 9 ரிஷிங்க அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த 9 ரிஷிங்க வேற யாரும் இல்ல, பிரம்மாதேவரோட மகனுங்க. இங்க 9 ரிஷிங்க. சோ கடவுளுடைய மகன் 9 மகள் இவங்களுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு பிரம்மதேவர் கட்டளை கொடுக்கிறார். சோ நீங்க பார்க்கலாம், இந்த 9 மகளும் இந்த 9 ரிஷிங்களும் திருமணம் செய்வார்கள். முக்கியம் பிரம்மதேவர் சொல்றாரு பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் ஜாதகத்தை பார்க்கணும். கணவன் மனைவி ஜாதக பார்த்துட்டா ஒரு பொண்ணோ ஆனோ ஜாதக பார்த்துட்டு தான் பொறுத்தோன்னா அவங்க கட்டி இருக்கலாம். இதான் ப்ராப்பர் முக்கியமா சொல்றாரு.
ஓகே. ஸோ அதனால இது வேத காலத்துல இருந்து பிறகு கடைபிடிக்கிறாங்க. ஸோ ஆனா இப்ப உள்ள காலத்துல இருந்து நவீன காலத்துல இருந்து எல்லாம் விரும்பி திருமணம் செஞ்சிடறாங்க. 10 வருஷம் விரும்புறாங்க. ஆனா 10 மாச கல்யாணம் சண்டை போட்டு டைவர்ஸ் ஆயிடுறாங்க. ஓகே. ஏன்னா அவங்க பொருத்தம் சரியில்லை. ஒரு காரணம். ஓகே. ஒரு காரணம் பொருத்தம் சரி. ஸோ முக்கியமா அங்க சொல்லப்பட்டிருக்கு, திருமணம் செய்ய பெண்ணோ ஆணோ அவங்களோட பொருத்தத்தை பார்க்கணும். ஓகே. 14 சுகம் படிங்க யாராச்சும். O Kadama, I know that the original Supreme Personality of Godhead has now appeared as an incarnation by his internal energy. He is the bestower of all that is desired by the living entities, and he has now assumed the body of Kapila Muni. Purport: in this verse, we find the words Purusham Avartinam Swamaya. The Supreme Personality of Godhead is everlastingly, eternally the form of Purusha, the predominator or enjoyer. And when he appears, he never accepts anything of this material energy. The spiritual world is a manifestation of his personal internal potency, whereas the material world is a manifestation of his material or indifferent or differentiated energy. The word Swamaya, by his own internal potency, indicates that whenever the Supreme Personality Godhead descends, he comes in his own energy. He may assume the body of a human being, but that body is not material. In Bhagavad Gita, it is therefore clearly stated that only the fools and rascals Muda consider the body of Krishna to be the body of a common human being. தேங்க்யூ. இந்த ஸ்லோகத்துல பாருங்க, பிரம்மதேவர் கடமாண்டி சொல்றார், பரி குடிச்சிக்கத்துல இருந்து பகவான் கிருஷ்ண பகவான் அவன் முகனா வருவார், கபிலா முனியா. ஆனா முக்கியமா இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இங்க பகவான் கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்து வரும்போது அவரோட இன்டர்னல் சக்தி, அவரோட யோக சக்தி முன்னே வர்றாரு. இன்டர்னல் தமிழ் என்ன சொல்லுவாங்க, உள்பொருள் சக்தியா? ஜீவமாத்தி இன்டர்னல் சக்தின்னு சொல்லுவாங்க, உள்பொருளா? மறுபடியும் சொல்லுங்க பிரபு. என்ன பிரபு? இன்டர்னல் சக்தி, இன்டர்னல் எனர்ஜி தமிழ் என்ன சொல்லுவாங்க? உள் சக்தி தானே? உள் சக்தி, சாரி. ஆமா, உள்பரமா உள் சக்தியா? இதுல படிங்க. ஜீவமத்தி நீ படிங்க, அந்த தமிழ்ல படிங்க. ஓகே, இருங்க பிரபு. ஃபுல்லா படிக்கிட்டா பிரபு, இல்ல அந்த ஸ்லோகம் படிங்க, டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஓகே. இந்த பதத்தில் புருஷம் அவதீர்த்தனம் சோயமாயா என்னும் சொற்களை அறிகிறோம். பரம புருஷ பகவான் என்றும் நிலைத்திருக்கும் அழியாத வடிவமாகிய புருஷர், மேம்பட்டிருப்பவர் அல்லது அனுபவிப்பவர். அவர் தோன்றும் போது அவர் மண்ணுலக ஆற்றல் எதையும் ஒப்புவதில்லை. ஆன்மீக உலகம் அவரின் தனிப்பட்ட அந்தரங்க சக்தியின் வெளிப்பாடு. அப்படி இருக்க இந்த உலகம் அவருடைய வேறுபட்ட ஆற்றலின் வெளிப்பாடு ஆகும். ஸ்வய மாயையா எனும் சொல் அவருடைய அந்தரங்க சக்தியால் அந்தரங்க சக்தி, இன்டர்னல் சக்தி, இந்த அந்தரங்க சொல்லப்பட்டது. ஓகே. சோ இந்த டீப்பா உள்ளதா அந்தரங்கனா இன்னும் டீப்பா உள்ளுக்கு. யூ ஆர் ரைட் பிரபு, உள்ளுக்கு உள்ள சக்தி, உள் சக்தியா? ஆமா. ஓகே. சோ ஓகே, இந்த ஸ்லோகத்துல இந்த பாப்பாட்ல பாருங்க, பிரபுபாட் சொல்லியிருக்கார், கிருஷ்ண பகவான் வரும்போது அவர் உள் சக்தி, அவர் அந்தரங்க சக்தி மூலியமா வர்றாரு. சோ அவர் வரும்போது அவர் உடல் ஆன்மீக உடல், இந்த உலகத்துல பௌதிக உலகத்துல அவர் அவதாரம் எடுத்து லீலைய பிறந்த செஞ்சா கூட அவர் நம்ம பௌதிக நம்ம தப்பா கணக்கு போடக்கூடாது. உடல் ஸ்பிரிச்சுவல் பாடி. ஓகே, ஸ்பிரிச்சுவல் பாடி. இதை இதுதான் ப்ராப்பா எழுதியிருக்காரு. ஆனா இப்ப உள்ள காலத்துல சில பேர் முட்டாளுக்கு என்ன சொல்லுவோம், ஓ கிருஷ்ணா பகவான் மனிதனா பிறந்திருக்கார், மனிதன் உடல் எடுத்திருக்கார் அப்படின்னு தப்பு கணக்கு போடுவோம், தப்பா சொல்றாங்க.
பகவான் வந்து இப்ப மனிதனா பிறந்திருக்கார், மனிதன் உடல் எடுத்திருக்கார். ஆனா கீதையிலே கிருஷ்ணன் சொல்றார், யார் அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா முட்டாள்கள் சொல்லுவார்கள். அந்த மாதிரி நான் வந்து சாதாரண மனிதனா உடல் எடுத்திருக்கேன். சோ இது தப்பு, இதான் ப்ராப்பரா எழுதியிருக்கார். ஓகே, சோ கிருஷ்ணா பக்கம் வரும்போது இந்த ஸ்லோகத்துல இங்க இந்த யாராவது கபில முனியை பிறந்திருக்கார், கணவ முனி மகனா, தேவத் மகனா. அவர் வந்து சாதாரண மனிதன் மாதிரி பிறந்திருக்கார். ஆனா அவர் வந்து சாதாரண மனிதன், அவர் வந்து சக்ஷாத் பகவான். இதை நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். சரி, அடுத்த 17வது ஸ்லோகம் படிங்க. Anyone? By mystic yoga and the practical application of knowledge from the scriptures, Kapila Muni, who is characterized by his golden hair, his eyes just like the lotus petals, and his lotus feet, which bear the marks of the lotus flowers, will uproot the deep-rooted desire for work in this material world. Purport. In this verse, the activities and bodily features of Kapila Muni are very nicely described. The activities of Kapila Muni are forecast herein. He will present the philosophy of Sankhya in such a way that by studying his philosophy, people will be able to uproot the deep-rooted desire for karma, fruitive activities. Everyone in this material world engages in achieving the fruits of his labor. A man tries to be happy by achieving the fruits of his own honest labor, but actually he becomes more and more entangled. One cannot get out of this entanglement unless he has perfect knowledge or devotional service. So இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கபில முனி வந்து பிரம்மத்தை வர்ணிக்கிறார். கபிலாடி வந்து பகவான் வந்து இன்னும் பிறக்கல, கபில முனி பிறக்கலாம். ஆனா அவர் இப்படி இருப்பார், பிரம்மதேவர் சொல்றார். இங்க முடி பாரு, அவர் முடி இது பவுனுக்கள்ல இருக்குமா, அவரோட கண்ணு வந்து தாமரை மாதிரி இருக்குமா இங்க சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமானது அவரு கமல பார்த்து வந்து மார்க் இருக்குமா, மார்க்ஸ் தாமரை மார்க்ஸ் இருக்குமா போட்டிருக்கு பார்த்தீங்களா. சோ தயவு செய்து பக்தர்கள் வந்து நம்மலாம் இதை முக்கியம் புரிஞ்சுக்கணும். ஓகே, பகவான் இப்பெல்லாம் காலத்துல ரொம்ப பேர் நான் தான் கடவுள், நான் தான் பகவான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்தியாவுக்கு போனீங்களா, ரொம்ப பேரு அங்க பகவான் இங்க பகவான், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா பிரம்மதேவர் வந்து அழகா சொல்றார், கபில முனி இப்படி இருப்பாரு. ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கடவுள் அவதாரம் வந்து கடவுள் அவதாரம்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? கடவுளோட அவதாரம் வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? 6 குணங்கள். ஆஹ் 6 குணங்கள். 6 குணம் வந்து பகவானோட குணங்கள். நான் வந்து கடவுள் வந்து இவருதான் கடவுள் அவதாரம் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் கடவுள்? ஒருத்தவங்க சொல்றாங்க, ஓ இதுதான் கடவுள். தாமரை கடாலாம் வச்சிருப்பாரு அவரு. என்னது தாமரை? இல்ல இல்ல, ஏன்னா கபில முனி அதெல்லாம் வச்சுக்கல. ஆனா அவர் வந்து கடவுள் அவதாரம் வச்சா. சோ எல்லா அவதாரத்தும் விஷ்ணு பகவானை தான் தாமரை கடா சக்கரா எல்லாம் வச்சிருப்பார். வேற அவதாரம் வச்சிருக்க மாட்டார். சில அவதாரம் வச்சிருப்பார், சில அவதாரம் வச்சிருப்பார். இங்க கபில முனி வச்சிருக்கு. சோ எப்படி தெரிஞ்சுக்கிறது இவரு தான் கடவுள் அவதாரம்? ஒரு டீப்பான யோக சக்தி பிரபு. டீப்பான யோக சக்தி கிட்ட வண்டிங்க, ஆனா எட்ட போயிட்டீங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாம் படிக்கிறது, அந்த அந்த எப்படி சொல்றது, அவர் இந்த புராணங்கள்லாம் எழுதி இருக்காங்கல்ல. வேற வேற பதில் இப்படி தெரிஞ்சுக்கிறது இங்கதான் கடவுள்னு உங்களுக்கெல்லாம் தெரியணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப காலத்துல ரொம்ப பேர் சொல்லுவாங்க அவங்க தான் கடவுள், இங்கதான் கடவுள், இங்கதான் கடவுள்னு. ஆனா Shastra should be supported by Sadhu, Shastra and Guru. ஒன்னாவது வந்து பகவான் அவதாரங்கள் வந்து சாஸ்திரம் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா கபில முனி வந்து
வரப்போறான்னு பாகவதம் எழுதப்பட்டிருக்கு. சோ கிருஷ்ண பகவான் வருவார், பாகவதம் எழுதப்பட்டிருக்கு. சைத்தன்ய மகாபிரபு வருவார், பகவத் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, சோ பகவான் வந்து அவதாரங்கள் வந்து சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்கோம். ஓகே, அவர் வரணும், இங்க வருவார், இப்படி என்ன செய்வார், என்ன லீலைகள் செய்வார், அவர் உடல் எப்படி இருக்கும், எல்லாம் எழுதப்பட்டிருக்கும் சாஸ்திரம். ஓகே, ஒன்னாவது வந்து பகவான் அவதாரமா இருக்கிறது சாஸ்திரம் எழுதப்பட்டிருக்கு. இது ஒன்னாவது. அடுத்தது The place of birth and parents' name will be mentioned. ஓகே, சோ அது சில இடத்துல எழுதப்பட்டிருக்கோம். அவங்க தாய் தந்தை பேரு, அவங்க பிறக்கிற இடம் சொல்லப்பட்டிருக்கோம். அதுதான் வந்து இந்த கேட்டகரி ஆஃப் சாஸ்திரா, மென்ஷன் சாஸ்திரா. ஓகே, so right now, but it falls in the category of Krishna's incarnation will be mentioned in the scripture. Okay, அடுத்தது on his body. Auspicious symbols that on his ஓகே, body. ரெண்டாவது வந்து நம்ம கடவுள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவர் உடல்ல இருந்து சில மார்க்ஸ் இருக்கும். ஓகே, இங்க பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கபிலமோனி கமலபாதத்துல இருந்து தாமரை மார்க்ஸ் இருக்குமா. சோ கிருஷ்ண பகவான் வந்து பிறக்கும் போதே அவர் கால கையில எல்லாம் மார்க்ஸ் இருந்துச்சு. சோ அது தெரிஞ்சுக்கலாம். சோ ரெண்டாவது வந்து நம்ம இப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, பகவான் உடல்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிஷியஸ் மார்க்ஸ் இருக்குமா. இது ரெண்டாவது வழி நம்ம புரிஞ்சுக்கலாம், இதுதான் பகவான் அவதார். ஓகே, மூணாவது என்னதுன்னா, பகவானோட வந்து அவர் வரும்போது அவர் வந்து மனிதன் செய்ய முடியாத லீலைகள் செய்வார். சாதாரண மனிதன் செய்ய முடியாத லீலைகள்லாம் செய்வார். கிருஷ்ண பகவான் வந்தார், அவர் வந்து கோர்த மலை தூக்குனார், 14,108 கிருஷ்ணா உருவாக்குனார், இதெல்லாம் செஞ்சார். சோ பகவான்னா கடவுள்னா அவரு சூப்பர் லீலை செய்வாராம், மனிதன் செய்ய முடியாத லீலைகள் செய்வார். ஓகே, இந்த மூணாவது போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாலாவது சொல்லுங்க. To interpret the scriptures. என்ன பிரபு? He should be able to interpret the scriptures. இல்ல பிரபு, நாலாவது என்னதுன்னா ஆல் ஆச்சாரியா ஏத்துக்குவாங்க, இதுதான் கடவுள். ஓகே, ஆல் ஆச்சாரியா will accept this incarnation of God. ஓகே, சோ இந்த 4 வழியில நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு பகவான் அவதாரம். இதான் சாஸ்திரம் எழுதப்பட்டு. ஓகே, போப்போட் படிச்சுட்டோமா? சர்வ ஏர்போர்ட் இன்னும் இல்ல பிரபு. படிங்க, போப்போட் யாராச்சும். I read this one. Ready, okay. Now different sloka. Okay, 18வது ஸ்லோகம் படிக்க. Sadhguru Prabhu, you can read the verse. I'll read Prabhu, okay. You read the verse. Lord Brahma then told Devati, my dear daughter of Manu, the same supreme personality of Godhead who killed the demon Kaitaba is now within your womb. He will cut off all the knots of your ignorance and doubt. Then he will travel all over the world. Here the word avidaya is very significant. Avidaya means forgetfulness of one's identity. Every one of us is a spirit soul, but we have forgotten. We think I am this body. This is called avidya. Samsaya granti means doubtfulness. The knot of doubtfulness is tied when the soul identifies with the material world. That knot is called ahankara, the junction of matter and spirit. By proper knowledge received from the scriptures in disciple succession and by proper application of the knowledge, one can free himself from the binding combination of matter and spirit. Brahma assures Devati that her son will enlighten her, and after enlightening her, he will travel all over the world, distributing the system of Sankhya philosophy.
Thank you, Prabhu. Thank you Next, very much. So, இந்த ஸ்லோகத்துல பாருங்க, பிரம்மதேவர் வந்து தேவூத்திட்டு வந்து சொல்றார். தேவூத்தி நீ கவலைப்படாத, அந்த பகவான் கிருஷ்ண பகவானே கைத்தப்பா வந்து அசுரனை கொண்டா, அந்த பகவானே இப்ப வந்து அவன் வயிற்றுல மகனா கபிலா முனி பிறக்க போறார். அவர் வந்து சங்கியா தத்துவம் பேச்சு அவன்கிட்ட பேசுவா. இந்த மூலியமா வந்து உனக்கு தான் உண்மையான ஆத்மா தத்துவம் நீ புரிஞ்சுக்கலாம். கொடிசிக்க நீயும் வைகுந்தலோகம் அடையலாம். அதை முடிஞ்சிட்டோன்னா கபில மோனி வந்து அவர் வந்து உலகப்புறா டிராவல் பண்ணுவார். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கபில மோனி வந்து இன்னும் வாழ்றாராம், இன்னும் இருக்காராம். இந்தியால ஹிமாலயா வாழ்ந்து கொண்டிருக்காராம் அப்படின்னு கேள்விப்பட்ட டிஓடி சொன்னா. சோ கபில முனி வந்து இன்னும் உயிரா இருக்காராம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, என் ப்ராப்பர்ட் வந்து அழகா எழுதியிருக்காரு. நம்மளுந்து நான் ஒரு ஆத்மானா யாருக்கு இந்த நான் ஒரு ஆத்மா தெரிஞ்சுக்கிறதோ நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ நம்ம வந்து வித்யா நாலேஜ். ஆனா நம்ம நான் இந்த உடல் நான் ஆத்மா இல்ல அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து அவித்யா, விதவுட் நாலேஜ். ஓகே, இதான் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் முக்கியம் பிரபா சொல்லியிருக்காரு, நான் ஒரு ஆத்மா, நான் உடல், அந்த நடுவில் இருக்குல்ல அந்த மீட்டிங் பாயிண்ட், அதான் அகங்காரம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த மீட்டிங் பாயிண்ட் பிட்வீன் ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல், நான் வந்து ஆத்மா, நான் வந்து இந்த உடல், இந்த மீட்டிங் பாயிண்ட் தான் அகங்காரம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் நம்ம நினைச்சுக்கிறோம் நான் இந்த உடல் நான் ஆத்மா இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஸோ பிரம்மதேவர் சொல்லக்கூடிய சிக்கத்துல கபில முனி வந்து அவரு சங்கிய தத்துவம் தேவத்தி அவனை பேசி நீ இந்த ஆத்ம ஞானத்தை அடைஞ்சி நீயும் கூட சீக்கிரத்துல இறைவன் அடையலாம். பிரம்மதேவர் இருந்து தேவத்தை சொல்லுவான். ஓகே, 10வது ஸ்லோகம் படிக்க யாராச்சும்? Anyone can read? Your son will be the head of all the perfected souls. He will be approved by the Acharya expert in disseminating real knowledge. And among the people, he will be celebrated by the name Kapila. As the son of Devahuti, he will increase your fame. Purport: Sankhya philosophy is the philosophical system enunciated by Kapila, the son of Devahuti. The other Kapila, who is not the son of Devahuti, is an imitation. This is the statement of Brahma, and because we belong to Brahma's disciplic succession, we should accept his statement that the real Kapila is the son of Devahuti, and the real Sankhya philosophy is a system of philosophy which we introduce and which will be accepted by the Acharyas, the directors of spiritual discipline. The word Shushamata means accepted by persons who are counted upon to give their good opinion. Okay, thank you, Sarma. So இந்த ஸ்லோகத்துல பாருங்க, இங்க பிரம்மதேவர் சொல்றோம். சோ பிரம்மதேவர் சொல்ற பகவான் வந்து உமக்கு தான் வருவார் கபில முனி. ஆனா பிரம்மா சொல்ற பாருங்க, he be approved by the Acharya. அதை நான் சொன்னேன்ல, கடவுள் வந்து அவதாரம் நம்ம எப்படி ஒரு அத்தியாயம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் நான் சொன்ன முதல் 4 வழியில புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு நான் என்ன சொன்னேன், ஆச்சரியர்கள்லாம் ஏத்துக்குவாங்க, குரு ஆச்சாரெல்லாம் ஏத்துக்குவாங்க, இதுதான் கடவுள். பிரம்மதேவரும் சொல்றா பார்த்தீங்களா, he will be approved by the Acharya expert. எல்லாம் ஏத்துக்குவாங்க, இவருதான் இதான் பிரம்மதேவர் சொல்றோம். ஓகே, அடுத்த ஸ்லோகம் இது ஸ்லோகம் படிங்க யாராச்சும்? என்ன சத்தம் போடாதீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க மாதாஜி. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், கர்தம முனிவரிடம் அவர் மனைவி தேவஹுதியிடமும் இவ்வாறு பேசிய பிறகு பகவான் பிரம்மா அண்டத்தை படைப்பவர், ஷம்ச என்றும் அறியப்படுவர், 4 குமாரர்களுடனும் நாரதருடனும் தன் அன்ன வாகனத்தின் மீது அமர்ந்து 3 சூரிய மண்டலங்கள் மேலான இடத்திற்கு திரும்பி சென்றார். The words Hamsena Yanena are very significant here. Hamsa Yana, the airplane by which Brahma traveled all over outer space, resembles a swan. Brahma is also known as Hamsa because he can grasp the essence of everything. He is aboard
is called Three Dhamma Pranam. They are three divisions of the universe: the upper planetary system, the middle planetary system, and the lower planetary system. But his abode is above even Siddhaloka. The upper planetary system, he returned to his own planet with the four Kumaras and Narada because they were not going to be married. The other rishis who come with him, such as Marichi and Atri, remained there because they were to be married to the daughters of Gardama. But his other sons, Sanaka, Sanananda, Sanadana, and Narada, went back to him in his one-shaped airplane. The four Kumaras and Narada are Naistika Brahmacharis. Naistika Brahmachari referred to one who never wastes his semen at any time. They were not to attend the marriage ceremony of their other brothers, Marichi and the other sage, and therefore they went back with their father, Hamsa. Hare Krishna. ஓகே, ரொம்ப நன்றி மாதாஜி. ஸோ இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, பிரம்மதேவரோட வந்து வாகனம் வந்து அம்சம் சுவான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா உண்மையிலே வந்து அவரோட வாகனம் வந்து அம்சம் மாதிரியே இருக்குமா? ஷேப் அந்த மாதிரி தானா? ஆக்சுவலி இட்ஸ் ஏர்பிளைன் இந்த ஷேப் ஆஃப் அ ஸ்வான். நம்ம சில பேர் நினைச்சுக்குவாங்க பிரம்மதேவர் வந்து அம்சத்துல மேல கொண்டு வர்றார் இல்லையா? இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இஸ் அ ஸ்வான் லைக், அம்சம் மாதிரி ஷேப் இருக்குமா அந்த வாகனம். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. வந்து பிரம்மதேவர் வந்து கடமுனி ஆசிரமத்துக்கு போகும்போது அவரோட மித்த பிள்ளைங்கள்லாம் நாரத முனி, நாலகுமரன் எல்லாம் போனாங்க. போயிட்டு திரும்பி வரும்போது இந்த 4 குமாரர்களுக்கும் நாரத முனி தான் திரும்பி வந்தாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பிரம்மச்சாரி, இவங்களாம் நாசிக பிரம்மச்சாரி, இவங்கெல்லாம் வாழ்க்கை பிரம்மச்சாரி இருப்பாங்க. ஆனா மித்த ரிஷிகள் எல்லாம் பிரம்மாவோட மகனுங்க மரிச்சி, அத்ரி, வசிஷ்டா அவங்கெல்லாம் வந்து அவங்க திருமணம் கடவுமுனி 9 மகளை திருமணம் செய்ய அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க திருமணத்துக்கு. ஸோ இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஒரு நாசிக் பிரம்மச்சாரி இந்த சன்னியாசி பிரம்மச்சாரி அவங்க கல்யாணம் வந்து போகக்கூடாது, போய் பார்க்கக்கூடாது. அதான் ப்ராப்பர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 4 குமரர்களும் நாரத முனியும் வந்துட்டாங்க. அவங்க வந்து சீபேக் பண்ணல கல்யாணத்துல, இந்த அண்ணன் தம்பி கல்யாணத்துக்கு சீபேக் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இங்க. ஸோ சன்னியாசி பிரம்மச்சாரி கல்யாணம் போகக்கூடாது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதான் நாரத முனியும் 4 குமரர்களும் அவங்க வந்து அவங்க அண்ணன் தம்பி கல்யாணத்துக்கு போல. ஓகே, சரி. 21வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். ஸ்லோகம் ஒண்டிதான். O Vidura, after the departure of Brahma, Kadama Muni, having been ordered by Brahma, handed over his 9 daughters as instructed to the 9 great sages who created the population of the world. ஓகே சர்வா, ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஓகே, கடமுனியோட மகன் 9 மகள் வந்து பிரம்மதேவரோட மகன் 9 ரிஷிங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சார். ஓகே, 22, 23 ஸ்லோகம் படிங்க யாராச்சும். சார் குரு பிரபு, யூ கேன் ரீட். எனிவான், யாராச்சும் படிக்கிறீங்களா? Kadamamuni, I read Prabhu. படிங்க பிரபு. Kadamamuni handed over his daughter Kala to Marichi and another daughter Anusuya to Atri. He delivered Sraddha to Angira and Havibiru to Pulastia. He delivered Gati to Ulaha, the chase Kriya to Kratu, Gaiti to Burgu, and Arunadidi to Vasista. Yeah, okay. So பிரம்மதேவர் வந்து கடமுனி வந்து 9 மகளை யார் அதுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அங்க சொல்லப்பட்டிருக்கு. 24வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும்.
Hare Krishna Prabhu. He Very much delivered okay. Santi to Antharva. Because of Santi's sacrificial ceremonies are well performed. Thus he got the foremost Brahmanas married, and he maintained them along with their wives. Hare Krishna Prabhu. ரொம்ப நன்றி பார்த்தியா. ஸோ அந்த 9 பேரும் சாந்தி கணமுனியோட மக. அவர் யாருக்கு? அதர்வா முனிக்கு செஞ்சு. ஓகே, 25 ஸ்லோகம் படிங்க. Sloka didn't change. Oh. Okay. Thus married the sages took leave of Kadama and departed full of joy, each for his own hermitage, O Vidura. மைத்த ரிஷி இந்த ஸ்லோகத்தை பேசுறா விதுரன் கிட்ட. அந்த 9 மக திருமணம் செஞ்சிட்டோன்னா அவங்க ஆசிரமத்துக்கு அவங்க கனவு கூட அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு மைத்த ரிஷி சொல்றோம். ஓகே, 26வது ஸ்லோகம் படிங்க. Hare Krishna Prabhu. மாதாஜி. தேவர்களின் தலைவரான பரமபுருஷ பகவான் ஆகிய விஷ்ணு பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் என்பதை கர்தம முனிவர் புரிந்து கொண்ட பொழுது அவரை தன்னிடத்தில் அணுகி வணக்கங்களை தெரிவித்து கர்தமர் பின்வருமாறு பேசினார். பிரபு, அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் பிளரா இருக்கு பிரபு. கேன் யூ மேக் இட் கிளியர்? You can read, Sarva. Okay, now read. Okay. படிங்க. Lord Vishnu is called Three Yuga. He appears in 3 yugas, Satya, Treta and Dwapara. But in Kali Yuga, he does not appear. From the prayers of Prahlad Maharaja. However, we understand that he appears garbed as a devotee in Kali Yuga. Lord Chaitanya is that devotee. Krishna appeared in the form of devotee, but although he never disclosed himself, Rupa Goswami could understand his identity, for the Lord cannot hide himself from a pure devotee. Rupa Goswami detected him when he offered his first obeisances to Lord Chaitanya. He knew that Lord Chaitanya was Krishna himself, and therefore offered his obeisances with the following words: I offer my respect to Krishna, who has now appeared as Lord Chaitanya. This is also confirmed in the prayers of Prahlad Maharaja. In Kali Yuga, he does not directly appear, but he appears as a devotee. Hare Krishna. ஓகே, ரொம்ப நன்றி மத்தி. ஸோ இங்க கபில முனி பயணித்தார். ஸோ ஒரு நாள் கடம முனிந்து கபில முனி போய் சந்திச்சு பேசினாங்க. ஓகே, ஸோ இந்த போப்பாடுல பாருங்க, போப்பாடு சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ண பகவான் பேர் விஷ்ணு பகவான் பேர் திரியுகா. ஒரு பேர் திரியுகான அவர் 3 யுகத்துல பிறப்பார். சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்துல அவர் பிறப்பார். ஆனா கலியுகத்துல இருக்க 4 யுகம் வச்சேன். ஸோ கலியுகத்துல எப்படி? கலியுகத்துல பகவான் பிறக்க மாட்டார். கலியுகத்திலிருந்து அவர் சன்னா அவதாரம் வருவார். மறைச்சு என்ன சொல்லுவாங்கன்னா மறைஞ்சு வருவார். அவர் கடவுளா வர மாட்டார், அவர் பக்தரா வருவார். அவரு தான் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் தெரியாது, இப்படித்தான் கிருஷ்ணன் தெரியாது. ஓகே, மகாபிரபு சொல்ல தெரியல. ஆனா தூய பக்தர் தான் தெரியும் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணன். ஓகே, ஸோ சைத்தன்ய மகாபிரபு கலியுகத்துல கிருஷ்ணன் கலியுகத்துல கடவுளா வர மாட்டார், ஆனா பக்தரா வருவார். அவருதான் சைத்தன்யம். அதனால கிருஷ்ண பகவான் பேர் திரியுகா. சத்தியயுகத்துல பிறப்பார், திரேதா, துவாபரா. கலியுகத்துல அவர் பிறக்க மாட்டார், அவர் பக்தரா வருவார். ஓகே, 27வது ஸ்லோகம் படிக்க யாராச்சும். Kadama Muni said, Oh, after a long time, the demigods of this universe have become pleased with the suffering soul who are in the material entanglement because of their own misdeed. Purport: this material world is a place for suffering, which is due to the misdeed of the inhabitants, the conditioned souls themselves. The sufferings are not extraneously imposed upon them,
Rather, the conditioned soul create their own suffering by their own acts. In the forest, fire takes place automatically. It is not that someone has to go there and set fire. Because of friction among various trees, fire occurs automatically. When there is too much heat from the forest fire of this material world, demigods, including Brahma himself, being harassed, approach the Supreme Lord, the Supreme Personality of Godhead, and appeal to him to elevate the condition. Okay, so thank you. So இந்த பேப்பர்ல பாருங்க, அழகா ப்ராப்பா எழுதியிருக்காரு. ஸோ ப்ராப்பா எழுதிருக்காரு, இந்த பௌதிக உலகம், இந்த துக்காலயம், துக்கம் கஷ்டப்படுறது உலகம். ஸோ இந்த பௌதிக உலகத்துல இருந்து நம்ம நிரந்தரமா நம்ம சந்தோஷம் தர முடியாது. ஓகே, என்ன துக்கலயம், இந்த கஷ்டப்படுறது உலகம். அண்ட் ப்ராபா இங்க எழுதப்பட்டிருக்கு, கஷ்டங்கள் எப்படி வருது, நம்மளே உருவாக்கிட்டோம். இந்த கஷ்டங்கள்லாம், இந்த சஃபரிங் கஷ்டங்கள் மனிதனே உருவாக்கிட்டாங்க. இப்ப நீங்க பாருங்க, இப்ப இஸ்ரேலும் பலஸ்தீனும் ஹமாஸும் அதிகமா சண்டை அடிச்சுக்கிறாங்க. இத்தனை ஆயிரம் மக்கள் இறந்து போயிட்டாங்க. சோ யார் இந்த சண்டையை உருவாக்குன்னா அவங்களே உருவாக்கிட்டாங்க. அவங்களே இந்த கஷ்டத்தை யார் உருவாக்கிட்டா, அவங்களே உருவாக்கிட்டாங்க. ஓகே, இந்த பக்கம் ஜூஸ், இந்த பக்கம் யஹூடி, இந்த பக்கம் இஸ்லாம், சண்டை போடுறாங்க, என்ன சாவடிக்கிறாங்க. சோ பாருங்க, சோ இது யாரு இந்த கஷ்டத்தை உருவாக்குனா, அவங்களே உருவாக்கிட்டாங்க. இது இந்த பகவான் உருவாக்கல, வெளியே உருவாக்கல, யாரும் மனிதனே இந்த கஷ்டத்தை உருவாக்கிட்டாங்க. அவங்களே கஷ்டப்படுறவங்க அனுபவிப்பாங்க. ஓகே, இதான் ப்ராப்பர்ட்டா இங்க எழுதிருக்காரு. ஓகே, 28வது ஸ்லோகம் படிக்க ஏதாச்சும். ஹரே கிருஷ்ணா. படிக்க மாட்டேங்குது. பல பிறவிகளுக்கு பிறகு பக்குவமடைந்த யோகிகள் மெய் மறந்த யோக நிலையில் பரமபுருஷ பகவானின் பாத கமலங்களை கண்ணால் காண்பதற்கு தனிந்த இடங்களில் முயற்சி செய்வர். Some important things are mentioned here about yoga. The word Bahu Janma Vibhag Seva means after many births of mature yoga practice. Another word Samyak Yoga. Samadhana means blur ஆயிடுச்சு. You can read. Okay. Some important things are mentioned about here about yoga. The word Bahu Janma Vipakvena means after many births of mature yoga practice. And another word, Samyak Yoga Samadhina means by complete practice of yoga system. Complete practice of yoga means Bhakti Yoga. Unless one comes to the point of Bhakti Yoga or surrender unto the Supreme Personality of Godhead, one's yoga practice is not complete. This same point is corroborated in the Srimad Bhagavatam Gita. Bahunam Janmanam Ante. After many births, the Jnani who has matured in transcendental knowledge surrenders unto the Supreme Personality Godhead. Kadama Muni repeats the same statement. Okay, sir, thank you. So இங்க பாருங்க, முக்கியமான விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, யோகிகள் தவம் செய்றாங்களா, தியான யோகம் செய்றாங்களா, அவங்க இத்தனை 1000 வருஷம் தவம் செஞ்சு பகவானோட கவனம் பார்த்தவரை பார்க்க முடியாது, கஷ்டமா. பாருங்க, இத்தனை 1000 வருஷம் தவம் செஞ்சு யோகிங்கள் பகவானோட தோச பாக்குறது, கமலை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். ஆனா இங்க பாருங்க, கடம்ப முனி அவர் பக்தினால பகவானே வந்திருக்கார், பகவானே அவர் மகனை பிறந்திருக்கார். இதான் கடமுனி சொல்றோம், பகவானே நீங்க பாருங்க, பக்தினால நீங்க உங்களை சொல்லுவா பார்க்க. ஆனா யோகிங்கள் 1000 வருஷம் நாமம் செஞ்சு உங்களை கமலை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டம். இதான் ப்ரோப்பா எழுதியிருக்கார். இந்த ப்ரோப்பால பக்தி தான் வசந்தது. ஓகே, நம்ம எல்லாம் பக்தி கடைபிடிக்கிறோம், இதான் வசந்த தர்மம். ஓகே, பகவான சுலபமா பார்க்கலாம். இதான் ப்ரோப்பா எழுதியிருக்கார். ஓகே,
ஓகே, 29வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் படிங்க யாராச்சும். Not considering the negligence of ordinary householders like us, that very same Supreme Personality Godhead appeared in our homes just to support his devotees. Purport: devotional service is such a powerful transcendental method that it surpasses all other methods of transcendental realization. The Lord therefore says that he lives neither in Vaikuntha nor in the art of yogi, but he lives where his pure devotees are always chanting and glorifying him. The Supreme Personality Godhead is known as Bhakta Vatsala. He is never described as Jnani Vatsala or Yogi Vatsala. He is always described as Bhakta Vatsala because he is more inclined towards his devotees than toward other transcendentalists. In Bhagavad Gita, it is confirmed that only a devotee can understand him as he is. Bhaktyamam abhijanati. One can understand me only by devotion service, not otherwise. That understanding alone is real because although jnanis, mental speculators, can realize only the effulgence or the bodily luster of the Supreme Personality Godhead, and yogis can realize only the partial representation of the Supreme Personality Godhead. A bhakta not only realizes him as he is, but also associate with the Personality Godhead face to face. ஓகே, தேங்க்யூ சர்வா. ஸோ இந்த போப்பால பாருங்க, ப்ராப்பர்ட் வந்து இந்த பக்தி மார்க்க புகழ பேசியிருக்காரு. யோகா, தியான யோகா, ரொம்ப வழிக்கு இருக்கு. ஆனா வசந்தது பக்தி யோகா தான் அப்படின்னு ப்ராப்பர்ட் எழுதியிருக்காரு. அண்ட் முக்கியமா இந்த கிருஷ்ண பகவான் வந்து பக்த வட்சலான்னு சொல்லப்பட்டது. அவர் வந்து ஞானி வட்சலா, யோகி வட்சலா அப்படின்னு கூப்பிடப்படல. பக்த வட்சலான்னு சொல்ல அப்படின்னா அவர் வந்து பக்தருக்கு இந்த ரொம்ப பிரியமானது. யோகிகளுக்கு பகவான் பிரியமா அவ்வளவு இல்லை. பக்த வட்சலா அவர் பக்தருக்கு தான் பிரியமானது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் ரெண்டாவது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பகவான் நம்ம புரிஞ்சுக்கிறதுனா பக்தியமா அப்படியானது பக்தி மூலியமா தான் பகவான் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். பகவத்கீதையிலே பட்டிருக்கு. ஹைஸ்கூல்ல அந்த இது இருக்குது. நான் எடுத்து போறேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. சோ இதான் மிக சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா வந்து இந்த பத்ம புராண ஸ்லோகம் இருக்குல்ல, நகம் திஷ்டமி வைகுந்தி யோகி நம் தத்ர திஷ்டமி நார்த்த எத்திர கந்தி பக்தா. கிருஷ்ணன் சொல்றாருல, நான் வந்து வைகுந்தத்துல இல்ல, நான் வந்து யோகிங்க மனசுல இல்ல, நான் எங்க இருக்கேன்னா இங்க பக்தர்கள் வந்து என் நாமத்தை பாடிக்கொண்டிருக்காங்களோ, புகழ பாடிக்கொண்டிருக்கோம், அங்கதான் நான் இருப்பேன்றார். இதுதான் ப்ராப்பரா இந்த ப்ராப்பரா எழுதிருக்கார் அந்த ஸ்லோகத்தை பத்தி. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. இன்னையோட முடிச்சு 22வது பகுதி. அடுத்த வாரம் நம்ம 3வது பகுதி நம்ம பார்ப்போம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. கிரந்த ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத கி ஜெய். இந்த கேள்விங்க இருந்தா நீங்க கேட்கலாம், இல்லைன்னா நம்ம இங்க நிப்பாட்ட கொட்டுறோம்.